நிமிஷம் தான். 1.5 நிமிஷம் அதாவது 30 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கும்போது பெல் அடிச்சுடுவேன். ஓகே, ஸ்டார்ட். பேகை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறது, யூனிஃபார்ம் போட்டுக்கிறது, ஷூஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபிக்கலான ரீசன்ஸாக இல்லை, எக்ஸ்கியூசஸ் மாதிரி தெரியல. கார்த்தால டைமுக்கு சீக்கிரம் எழுந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இருக்கும், பேகுக்கு டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி பேக்கை எடுத்து வச்சுக்கிறதுக்கு டைம் இருக்கும், ஸ்கூலுக்கு போகலாம். இதெல்லாம் லேக் ஆஃப் டிசிப்ளினை தான் காமிக்கிறது. யூ டு நாட் வாண்ட் டு ஃபால் இன் லைன், அதுதான் இது காமிக்கிறது. மேலும் இந்த மாதிரி சொசைட்டி எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்லாம் சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாகவே வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அபிலிட்டி டு கோப், நம்மளோட சமாளிக்கிற திறனுக்கு மேலே இஃப் சம்திங் டிமாண்ட்ஸ் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதை நமக்கு சமாளிக்க தெரியாது, அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அப்படிங்கிறது. ஆனால் ஸ்கூலில் என்ன சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது? டெஸ்ட்டு, எக்ஸாம், இதுக்கெல்லாம் பிளானிங் வேணும், ஃபோக்கஸோட படிக்கணும், அவ்வளோதானே. அப்போது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, மார்க்ஸ் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது அப்படின்னா மார்க்ஸ் ஏன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். வந்து அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி திட்டு வாங்குவோம் அம்மா அப்பா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், நெய்பர்ஸ்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சொசைட்டல் ரீசன்ஸ்க்காக சொசைட்டி எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறது அப்படிங்கிற சொசைட்டல் ஜட்ஜ்மெண்ட்காக தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அந்த ஸ்ட்ரெஸ் இன்கல்கேட் ஆகுது, நம்ம பயப்படுறோம், கவலைப்படுறோம். அதனால இதுக்கு ஸ்கூல் சிஸ்டமை எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, தோசை தீஞ்சிருத்துனா தோசை மாவை குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது பொதுவாகவே ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்கிற ப்ராடிஜியை ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஸ்கூல் தான், ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராடிகல் சைல்டாக மாறாமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதும் ஸ்கூல் தான். ஸ்ரீ குருபியோ நமஹ. சீக்கிரம் எழுந்துக்க முடியாதவர்கள் தான், ஒரு சீக்கிரம் எழுந்துக்க முடியல அதை ஒரு எக்ஸ்கியூஸாக நீங்கள்லாம் காமிக்கிறீர்கள். இது எந்த பிரச்சனும் இல்லை, உங்களோட லேக் ஆஃப் டிசிப்ளின் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டாலே ஒரே பாயிண்ட்ல. உங்களோட லேக் ஆஃப் டிசிப்ளின், சீக்கிரம் எழுந்துக்க தெரியல, சமாளிக்க முடியல, யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் மீட்டிங். இஸ் தட் ட்ரூ புஷ்பவல்லி? ப்ளீஸ். ஸோ அவள் எதிர்கட்சியில் இருக்கிறவா சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுனா ஸ்கூல் போகிறதுக்கு அப்படிங்கிறது வெறும் பள்ளி கல்வி மட்டும் எடுத்துட்டா கல்வியினால் தானே ப்ரெஷர் வருது அப்படின்னு கேட்டால், மற்ற நிறையா லைஃப் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி திடீர்னு 20 வயசுக்கு கொண்டு போய் இதான்ப்பா உலகம், இதான்ப்பா பப்ளிக் சொசைட்டின்னு காமிச்சா அந்த குழந்தை பயந்துடும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இப்போ லைஃப் ஸ்கில்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கிற பேரில் சொல்லிட்டு அசம்பிளிக்கு பேர் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷம் லேட் ஆகிடுது அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து எங்கே நில்லு அங்கே நில்லுன்னு சொன்னால் என்னப்பா இது கொடுமை பண்ணுறா, ஒரு அசம்பிளியில் எத்தனை பேர் மயக்கம் போட்டுட்டு உட்கார முடியலன்னு போய் உட்காந்துருவா, நம்ம ஸ்கூலில் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர்னா எப்பயோ ஒரு தடவை ப்ரெஷர் இருந்தால் ஓகே, எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர்னு சொன்னால் அது ஓகே இல்லையா. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைப்பாமா, இப்போலாம் எப்போ பார்த்தாலும் எக்ஸாமே தான் வச்சுருக்கா. இப்போ சம்ஸ்கிருதம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டா அது பாதி தான் படிக்க முடியாது. இப்பலாம் அந்த காலத்துல ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா அந்த 2-3 கிரந்தத்தை ஃபுல்லா எடுத்து வாசிச்சுட்டு தான் அவ எக்ஸாம் கொடுக்க போவாளே. இப்போ என்ன படிக்கிறான்னு தெரியாம அந்த இது மட்டும் தெரியும், அந்த கிரந்தம் ஃபுல்லா படிச்சான்னு கேட்டா இல்லையும் இல்லை, ஆனா பாஸும் பண்ணேன் அப்படிங்கிறா. இப்போ மைண்ட் செட் அதுதான் மேட்டர்ஸ், மைண்ட் செட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பள்ளி கல்விக்காக தான் பள்ளிக்கு போறோம் அப்படின்னு சொல்றா. அந்த காலத்துல இப்போ ராஜகுமாரன்னா அவளுக்கு தனுர்வித்யை, பிராமணால்னா அவளுக்கு வேதம், அந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுனால அவளுக்கு மாஸ்டர் பண்ண முடிஞ்சுது. நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அதில் மாஸ்டர் பண்ணி நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் எல்லா சப்ஜெக்டும் மேலோட்டமாக படிக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே எதுவுமே தெரியாமல் போயிடும். அடுத்த நாள் அந்த அந்த யார் படித்தாலும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீ எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு சொல்லித்தாங்கோக்கா அப்படின்னு சீனியர்ஸ்ட்டை போய் கேட்டா, அதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணியாச்சு, அந்த இதெல்லாம் யார் இப்போ ஞாபகம் வச்சுருப்பா அப்படின்னு கேட்காம யாராவது இருக்காளோ சொல்லுங்கோ நான் ஒத்துக்கிறேன். ராதேகிருஷ்ணா. ஒரு வருஷம் படித்தது அடுத்த வருஷம் ஞாபகம் இல்லை, போன மாதம் படித்தது இந்த மாதம் ஞாபகம், நேற்றுக்கு படித்ததே இன்னைக்கு ஞாபகம் இல்லை, போன வாரம் படித்த போர்ஷனில் இந்த வாரம் டெஸ்ட் வச்சா எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்குற குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைசேஷனுக்கு ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நான் புஷ்பவல்லிக்கிட்டேருந்து இப்போது எடுத்துட்ட எசன்ஸ். ஸ்பெஷலைஸ் பண்ண முடியல, பூரா கிரந்தமும் பூரா ஒர்க்ஸும் படிக்க முடியல, பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ரீட் எவ்ரி திங். எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கோ,
இல்லை பயாலஜி பிடிச்சிருக்கோ, மேக்ஸ் பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, எல்லாருமே எல்லாத்தையும் படிச்சாகணும், படித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம், அதுதான் அழுத்தத்தை கொடுக்கறது என்கின்ற இந்த 2 எசன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பதிலடி கொடுக்குறீங்க? எஸ் அதுல்யா. ஸ்டூடெண்ட் லைஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, சூசைடல் ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றா. ஆனால் உண்மையாக பார்த்தோன்னாக்கா ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்றது தான் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்கிட்ட, ஆஃபீஸ் கோயர்ஸ்ட்ட நான் கேட்குறேன், இப்போ விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்துக்கு வந்திருக்கோம், ஒரு வரம் கிடைக்கிறது, நீங்கள் எல்லாரும் திருப்பி ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பேர் கை தூக்குவேன்? இது போறாதா? இது ப்ரூஃபா போறாதா? எல்லாருக்கும் திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னு தோன்றது. ஏன்னா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை விட 20 to 30 டைம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸ்கூல் அப்படின்றது வெறும் மாடல் தான். அது கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை கூட நம்மளால தாங்க முடியலனா ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் எப்படி தான் ஃபேஸ் பண்ண போறோம்? அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டான்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, மியூசிக் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல. இப்போதான் இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் போனாஜி டிசம்பர் மாதம் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி சீசன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் 2 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கிறவா எல்லாரும் கார்த்தால வீதி பஜனை அட்டென்ட் பண்ண வரா. ஸோ when there is passion, there is pleasure, not pressure அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அண்ட் இவா சொல்ற ரீசன்ஸ், காலங்கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல, கார்த்தால என்னுடைய தரப்பினர் சொன்ன மாதிரி when there is a will, there is a way. நம்ம நினைக்கணும் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு ஒரு வே இருக்கும் அப்படின்றது அடியனுடைய வாதம். ஃபைனலி சூசைடல் ரேட்ஸ் பற்றி சொன்னால், உண்மையிலே இதுக்கான ஃபேக்டர் அப்படின்னா there is no conclusive study that finally concludes that school is the only reason for suicides. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா கரேஜோட ஃபேஸ் பண்ணணும். என்ன நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தருக்குமே இல்லை. அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அது எப்படி தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கணுமே தவிர ஸ்கூலை ப்ளேம் பண்ணுறது நம்மளுடைய ரீசனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடியனுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். பிரமாதம். ஸோ எத்தனை பேருக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ன உடனே சில பேர் கை தூக்கினதை பார்த்தேன். எல்லாரும் வயசானவாளாக இருந்தா அதுல்யா. அப்போ அந்த காலத்தில் ஸ்கூல் நல்லபடியாக இருந்திருக்குமோ, இந்த கால ஸ்கூல் தான் ப்ரெஷரா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனிபடி. த ஜட்ஜ் ஆர் த மாடரேட்டர் ஷுட் நாட் எந்த தரப்பை பற்றியும் ப்ரெஜுடிஸ்டாக இருக்கக்கூடாது. ஆனால் நான் சொன்ன அப்சர்வேஷனாக நான் சொன்னேன், கொஞ்சம் வயசானவா தான் கை தூக்கினா. அப்போது கஷ்டத்தை பார்த்துட்டா, ரியல் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை பார்த்ததுனால வயசானதுனால மறுபடியும் போனோன்னு தோன்றுதான். இவாள்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இந்த ஜென்ரேஷன்லையும் படிக்கிறவா மார்கழி சீசனில் ஆட வரா பாட வரா. இங்கே வந்துடுறீங்களா நீங்கள்? இந்த 3 சேர் பொறுத்தது போரும், பொங்கி எழு அப்படி இந்த சீசன்லேயும் பாட வரா ஆட வரா. இப்போவே விஜயஸ்ரீயில் நிறைய பேர் செமஸ்டர் முடிச்சுட்டு தான் இந்த குழந்தைகள்லாம், இந்த 2 குழந்தைகளுக்குமே செமஸ்டர். அவள் 12வது, இவளுக்கும் போர்டு எக்ஸாம், இவளுக்கும் எல்லாருக்குமே. இவாளுக்கெல்லாம் NIOS படித்தாலும் அவளுக்கு அப்பப்போ சிஸ்டம் எழுதியானும் IGCSE. ஸோ இதெல்லாமே விஜயஸ்ரீ இப்போ நடக்கிறது நிறைய பேர் எக்ஸாமுக்கு மத்தியில் தான் நடக்கிறது. பட் தட் இஸ் அ குட் பாயிண்ட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். ஸோ ஸ்கூல் மட்டும்தான் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது சூசைடல் ரேட்ஸுக்கு அப்படிங்கிற வாதம். சாய்ஸ்ரீ, ப்ளீஸ் கண்டினியூ. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஷாச்சரால் அப்படின்னா ராத்திரியில நடமாடுறவான்னு அர்த்தம். இப்போ உண்மையா பார்த்தோம்னா மாணவர்கள் தான் நிஷாச்சரால். ராத்திரி பூரா ஹோம்ஒர்க்கு முடிக்கணும், டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகி ராத்திரி பூரா அவ தான் நிஷாச்சரால் மாதிரி நடமாடின்னு இருக்கா. ஐயோ அது பேயா இல்லை மனுஷனானே தெரியல, அந்த மாதிரி இருக்கு ராத்திரி எந்திரிச்சு திடீர்னு பார்த்தா. அதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாக்கா ஆள் பாடை ஆடை பாதி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸ்கூலுக்கு போனா பொட்டு வச்சுக்க கூடாது, கையில வளையல் போட்டுக்க கூடாது, பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷனா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கு வரக்கூடாதுங்கிறா. அப்புறம் இது என்ன டிசிப்ளின் ஸ்கூல் தர்றதுன்னு நீங்க பேசுற? இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி சோஷியலைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அவ சொன்னா,
ஒருவேளை அப்படி கொடுத்துன்னா ஒரு மாணவர் ஒரு பிரச்சனை ஒரு ஃபெயிலியர்னு அவ ஃபேஸ் பண்றானா அவளால ஏன் அதை ஓவர் கம் பண்ண முடியல? அவ தான் சோஷியலைசிங் ஸ்கில் கத்து தராடு, எல்லாரோடய கலந்து உரையாடி இது இப்படி ஃபேஸ் பண்ணலாம், இது இப்படி ஓவர் கம் பண்ணலான்னு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் தாட்ஸ் ஏன் வருது இல்ல? அதான் ஸ்கூல்ஸ்லாம் சோஷியலைசிங் ஸ்கில்ல சொல்லி தரது, அதெல்லாம் இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், ரைட்? அடுத்ததா இப்போ இருக்கக்கூடிய கல்வி பிரஷரை அழித்து உண்மையான கல்வி பிளஷரை அழிக்கின்றது, இதுவே உண்மை. அடுத்ததா அன்புடைமை அதிகாரம் ஆசிரியர் நடத்தினார் கையில் பிரம்புடன், இது ஒரு புது கவிதை. இது இப்போ உண்மையாவே இருக்கு. அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் பிரம்போடு தான் நடத்துகிறார். ரீசெண்டா கூட ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். அப்போ ஒரு மாணவருக்கு கையில பிராக்சர் எடுத்து, ஏன் அப்படின்னா ஆசிரியர் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டோம். இப்போ மார்கழி விபத்துக்காவா சொன்னா இல்லையா, எல்லாரும் பரீட்சை வச்சுன்னு வரானு. நாங்க பள்ளி கல்விக்கு எதிரானவர்களோ இல்ல பள்ளிக்கே எதிரானவர்களோ கிடையாது. நாங்க அழுத்தமில்லா கல்வியை தேடுகின்றோம். மோரவர் மார்கழி விபோங்கிறது எங்களுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட் பண்ணி மார்னிங் செஷன்ஸும் தயவு செய்து வையுங்க. ஏன்னா இவெல்லாம் ஊருக்கு அனுப்பும் போதே அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, மார்னிங் செஷன் ஃப்ரீயா தானே இருக்கு, முடிச்சு வந்துருந்தா அனுப்புறா இவங்க மார்கழி விபத்துக்கு. அதனால அட்லீஸ்ட் இதுக்காகவாவது மார்னிங் செஷன்ஸ் வைக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். டிசிப்ளின் சொல்லி பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கையில் வளைய போடக்கூடாது அப்படிலாம் சொல்கிற ஸ்கூல் இது ஓவரா இல்லையா? மற்றொன்று, நாங்கள் பள்ளி கல்விக்கு எதிராக இல்லை, அழுத்தம் கொடுக்கக்கூடிய பள்ளி கல்விக்கு எதிராக தான் இருக்கோம். லேசான பள்ளி கல்வியை நாங்கள் விரும்பதான் செய்யறோம் என்கின்ற இந்த பாயிண்ட்டை நான் சாய்ஸ்ரீ கிட்டேருந்து I understood. So let us see what Rajgopal Hari has to say. திருக்குறள்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாலேஜ்ங்கிறது அறிவுங்கிறது நம்மளுக்கு 7 ஜென்மாக்கு நம்ம கூடயே வரக்கூடிய அந்த அறிவு. அந்த அறிவை பெறத்துக்கு, நிரந்தரமான ஒரு சொத்தை பெறத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷரை தாங்கிக்கணும்னா தாங்கிக்க முடியாது அவங்களால. கொஞ்சம் ப்ரெஷரை தாங்கிண்டா அந்த அறிவு 7 ஜென்மாக்கும் வருதுன்னா தாங்கிக்க முடியாது. அதே போல சுபத்ரா உமாசங்கர்ஜி அவர் சொன்னார், ஹம்டி டம்டி சாட் ஆன் த வால். ஹம்டி டம்டி சாட் ஆன் த வால் கூட நெட்ரு பண்ண முடியலன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கு. ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் கல்யாணம், குடும்பம், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. அதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரில. அதே போல புஷ்பவல்லிஜி அவர்கள் சொன்னால் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன் பற்றி பார்த்தோன்னா, சின்ன எல்கேஜிலேருந்து நான் சயின்ஸில் தான் ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறேன், நான் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறேன், எனக்கு மேக்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நவுத்திடுறேன் மேக்ஸை. அப்படின்னா இப்போ மேக்ஸ்னா இப்போ ஒன்றுமே தெரியாது. நீ கடைக்கு போனேன்னா 10 ரூபா கொடுமா, 10 ரூபாவா, 5 in the mind, 5 in the finger, 6, 7, 8, 9, ஓ 10, ஓகே ஓகே ஓகே. அத மாதிரியா பிகாஸ் ஸ்பெஷலைசேஷன், there is a period of specialization after UG, right? PG is post graduation. ஸ்பெஷலைசேஷன் அதில் பண்ணிக்கலாம். வை நீட் ஸ்பெஷலைசேஷன்? ஏன்னா எல்லாத்துலேயும் அறிவு வேணும் இல்லையா? அறிவே இல்லாமல் ஒன்றுத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அறிவு இருந்ததுன்னா எப்படி பிரயோகப்படுத்த முடியும்? இதெல்லாமே வேணாம். இந்த இன்ஸ்டிடியூஷனே பார்க்கலாம். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா, திஸ் இஸ் அ ஸ்கூல், ரைட்? எட் அனதர் ஸ்கூல் ஃபார் ஆர்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த ஸ்கூல்லையும் லாஸ்ட் 1 month நான் எக்கச்சக்கமாக செஷன்ஸ், ரிஹர்சல்ஸ், ப்ராக்டிசஸ் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். ஸோ இதெல்லாமே நான் இதை யாருமே இதை ப்ரெஷராக பார்த்து நான் இப்போ கேட்கவே இல்லையே. பிகாஸ் எல்லாருமே என்ஜாய் தானே பண்ணுறோம் இதெல்லாம். பிகாஸ் யாருமே ஸ்பெஷல் ப்ரெஷர்னு இதை சொல்லவே இல்லையே. Because it depends on teachers, it depends on how they teach, it depends on subject matter, what you study, everything matters, right? You can't tell. So இதையே எக்ஸாம்பிள், விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவே எக்ஸாம்பிளாக வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், பள்ளி கல்வி ப்ரெஷர்னு பார்த்தா ப்ரெஷரை தான் கொடுக்கும், என்ஜாய்மெண்ட் பார்த்தா என்ஜாய்மெண்ட் தான் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார். நல்ல பாயிண்ட்டு. எல்கேஜிலேயே ஸ்பெஷலைசேஷன்னு புரியுமா? 10ஆவதுலேயே புரியல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு. 10ஆவதுலேயே புரியல, எல்கேஜிலேயே நான் இப்போ தான் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறேன், இல்லை 2ஆவதுல 3ஆவதுலன்னு சொல்லி மேக்ஸே வேண்டாம்ப்பா, ஒரே மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லி 5 in the mind, 5 in the fingers-ன்னு கவுண்ட் பண்ண முடியாது. until a particular time எல்லாம் தான் தெரிஞ்சாகணும். அதுக்கு மேலே தான் ஸ்பெஷலைசேஷனுங்கிற பாயிண்ட். that was a good counter.
நிரந்தரமான ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தாங்கிண்டாதான் என்ன இப்போ அப்படின்னு கேட்கிறார் ராஜகோபால் ஹரி. சுபத்ரா, பாஞ்சுடு. ராஜகோபால் அவர்கள் முடித்த போதே பள்ளி கல்வி ப்ரெஷர்னு பார்த்தா ப்ரெஷரை கொடுக்கும், என்ஜாய்மெண்ட்னு பார்த்தா என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ டாபிக் என்ன? பள்ளி கல்வி தருவது அறிவா அழுத்தமாக தான். என்ஜாய்மெண்ட்டும் அறிவும் ஒன்றாப்பா. அப்படி பார்த்தா ஜனனி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள்லாம் வந்து சுகார்த்தியாக இருக்கிறீர்கள். அதுல்யா அவர்களும் சொன்னார்கள், அப்படி வந்து லேக் ஆஃப் டிசிப்ளினை தான் நீங்கள்லாம் வந்து அழுத்தம்னு சொல்கிறேன். அப்படி பார்த்தா உலகமே இன்டிசிப்ளின்னு சொல்ல வரையிலா? நான் நீங்கள் 3 பேரும் பெரிய எக்ஸப்ஷன்ஸ்னு அப்போவே சொல்லிட்டேனே. இப்படி சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்றதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் சோஷியல் ஸ்கில்ஸை விட புல்லிங் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் உண்மை. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, என்னவோ பள்ளி கல்வி தான் அப்படி அறிவை தருதுங்கிறார்கள். ஆனால் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மைக்கேல் ஃபேரடே, தாமஸ் ஆல்வா எடிசன், சகுந்தலா தேவி, இவ எல்லாரும் ஸ்கூலுக்கு போனவளா என்ன? ஸ்கூலுக்கு போகாமலேயே இத்தனை பேரும் இன்னைக்கு ஜீனியஸ்னு நம்ம கொண்டாடுறோம். இதுல இருந்து என்ன தெரியறது? பள்ளி கல்வி நமக்கு இவ்வுலகம் எப்படி இயங்குவது என்கிறது தான் சொல்லி தருகிறது. ஆனால் உலகத்தை மாற்றி அமைப்பதற்கான ஆற்றல் பள்ளி கல்விக்கு அப்பாற்பட்டது. ஸ்பெஷலைசேஷன் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள். இந்த இத்தனை பேரை நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்றோமே, இவர்கள் எல்லோருமே அவரவருடைய ஃபீல்டில் மட்டுமே அவர்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்கூல் சிஸ்டம் விட்டு வெளியில வந்து அவர்களுக்கு மேத்ஸ் பிடிச்சா மேத்ஸ்லயே ஸ்பெஷலைஸ் இந்த மாதிரி பண்ணினதுனால தான் ஜீனியஸ் ஆனார்கள். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வேணும்னா சாதாரணமாக ஒரு ஆவரேஜ் பர்சனாக தான் இருந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ஜீனியஸ் லெவலை ரீச் பண்ணணும்னா பிறந்ததுலேருந்து 2 வயசு 3 வயசுலேருந்தே நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதில் நமக்கு பேஷன் இருக்கோ அதை பர்சியூ பண்ணாதான் நம்மளால ப்ராடிஜி ஆக முடியும் என்று சொல்லி பள்ளி கல்வி அழுத்தத்தையே தருகிறது. அந்த அழுத்தம் இல்லை என்றால் நாங்கள்லாம் கல்விக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. அழுத்தம் இல்லாத கல்வி நமக்கு உண்மையான அறிவை தரும் என்று சொல்லி என் வாதத்தை முன்வைக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சகுந்தலா முதற்கொண்டு எல்லாரும் ராமானுஜம்லேருந்து மேத்தமேட்டிக்ஸில் மட்டும்தான் அவருக்கு ராமானுஜம்க்கு ஃபோக்கஸ். அதனால மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆனதுனால நீ ஃபெயில் 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 ஃபெயில்னே சொல்லிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தா அவர் மேக்ஸில் பிரில்லியண்ட்டாக அவருடைய மேத்தமேட்டிஷியனாலே ராமானுஜன் தானே நம்மளுடைய இந்தியாவிலேருந்து. ஸோ எனி கவுண்டர் பாயிண்ட்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் தே ஹவ். ஸோ சுபத்ரா உமாசங்கர்ஜி சொன்னாங்க. ஸோ அதை மாதிரி சில பேர் இருக்கா. எனக்கு வந்து ஸ்கூலில் படித்தவே இன்னும் நல்ல இன்வென்ஷன்ஸ் பண்ணுவாங்களா. நாராயண ஐயர் ஃபர்ஸ்ட் மாலிக்யூலர் பயோஃபிசிக்ஸ் யூனிட், நரேந்திர சிங் ஃபைபர் ஆப்டிக்ஸ், வினோத் தாம் பென்டியம் சிப், and you know Jagdish Chandra Bose radio communication through electromagnetic waves, I guess, and Vikram Sarabhai sir, Dr. APJ Abdul Kalam sir, ellarum ethana per I can go on and CV Raman sir. Yeah, that's my point. இத்தனை பேரோட பேரையும் அப்ப நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு அழுத்தத்தோட மனப்பாடம் பண்ணேன்னு தெரியல. ஈஸியா எல்லாரையும் இன்ஸ்பிரேஷனா பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக்கா மனசுல நின்னுடுது. அழுத்தமா நாங்க படிக்கிறது. In March 24, 2025, the Supreme Court has declared இந்த ஸ்டூடெண்ட் சூசைடுங்கிறத நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, ஏதோ சும்மா மைன்யூட் ரீசன், அதுக்கெல்லாம் வேறு காரணங்கள் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. The Supreme Court has declared this as a suicide epidemic among students, school going students. Suicide-க்கு there are lot of reasons apart from. In 2022, 13,000 cases were reported. முக்காவாசி எல்லாரும் they reported exam stress இல்லைன்னா bullying. ரெண்டுத்துக்குமே ஸ்கூல் மட்டும் தான் என்ன வேணா ரிப்போர்ட்ல இருக்கிறது தான் நிஜ வாழ்க்கையில இருக்குன்னு அவசியமே கிடையாது. என்ன வேணா இருக்கலாம் ரிப்போர்ட்ல. பிகாஸ் மோரோவர் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போனாலும் 1000 பேர் 1000 விஷயம் சொல்லிட்டே தான் இருக்க போறா. அதுக்கான காரணமா நம்ம சூசைட் எடுத்துக்க கூடாது. சுபத்ரா, இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே லவ் பண்றா, ஆனால் லவ் ஃபெயிலியர் கூட சூசைடல் ரேட்டுக்கு பதில வந்து அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 monthsக்குள்ளேயே ஐ திங்க் ஒரு எனக்கு தெரிஞ்ச நியூஸில் பார்த்தாவே ஒரு 3-4 cases 2-3 monthsக்குள்ளேயே
ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு இடத்துல, டெல்லியிலேருந்து போர்டு எக்ஸாமுக்கு 4 நாள் போர்டு எக்ஸாம் தள்ளி இருக்கு, ஆனால் குதிச்சுட்டா. கேட்டால் அவள் பேரண்ட்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு புலம்பிருக்கா. 4 நாள் கழிச்சு மாற்றிருந்தா அவள் ஸ்கூலே மாற்றிருந்தா அவள் வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்னு அவள் அப்பா ரிப்போர்ட்டில் சொல்கிறாளாம். ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஜெய்ப்பூரில் ஸ்கூல்லேருந்து குதிச்சாலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்கூலில் போய் குதிச்சா, அதுவும் அவள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அம்மா அப்பாட்ட டீச்சர்ஸ்ட்டெல்லாம் அந்த டீச்சர்ஸ் புள்ளி பண்ணியிருக்கா. எவிடன்ஸ் இருக்குது, பசங்க கூட இருக்கிற பசங்க சொல்கிறா. அப்படின்னா ஸ்கூல் காரணம் இல்லாமல் வேற என்ன காரணமாக இருக்கும்? சம் மைனாரிட்டி சூசைட் பண்ணிக்கிறதுனால ஸ்கூலே போகாம படிப்பையே நிறுத்திட்டு அறிவு இல்லாம சுத்த சொல்றியா? அது மட்டும் இல்லாம பள்ளி கல்விக்கு எதிரானவர்கள் இல்ல, பேசும்போதே டிஸ்க்ளைமர் கொடுத்துன்னு தான் பேசணும். நாங்க பள்ளி கல்விக்கு எதிரானவர்கள் அல்ல, பள்ளி கல்வி தரும் அழுத்தத்திற்கு எதிரானவர்கள் என்று பேசிவிட்டோம் அல்லவா? நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் அடி வாங்கி படிச்ச காலமும் இருக்கு. சாதாரணமா திட்டுறதுக்கே சூசைட் அப்படின்னா அடி வாங்கி படிச்ச வாழ்க்கையில எவ்வளவு அறிவு இருக்கும். bullying பத்தி பேசினார்கள். bullies must be stopped. We can't blame school system for the bullies இல்லையா? புல்லிஸே ஒரு சில பேர் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிக்காட்டுற விதமா புள்ளி பண்றா. இல்லைன்னா அவ எதுக்கு புள்ளி பண்ண? முக்காவாசி கேஸ்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அதான் நடக்கிறது. நீங்க டிசிப்ளின் அடிவாங்கி படிச்சா சொல்றேன் இல்லையா தாத்தா பாட்டிலாம். பாடசாலை படிக்கிற குழந்தைலாம் தினம் அடிவாங்கி தான் படிக்கிறா முக்காவாசி. அவ எப்படி படிக்க முடியாது? வேதாத்தியனம் பண்றா, பிரதம ஸ்டேடியில பாஸ் பண்றா, சிங்கரி பரீட்சை வாங்குறா, எத்தனையோ பண்றாளே. அவளும் டிசிப்ளினா தானே இருக்கா. பாடசாலை குழந்தைகள் காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும், நைட் 9 மணிக்கு தான் தூங்க விடுவா. கண்டினியூஸா நடுவுல தூக்க கூடாது, மத்தியானம் தூக்கம் கூடாது. I should remind you the topic பள்ளி கல்வி, not பாடசாலை கல்வி. யா, பள்ளி கல்வி, ரைட்? ஸ்கூலிங், யா. அந்த ரிப்போர்ட் எல்லாம் சும்மா ஃபேக் ரிப்போர்ட்னு சொல்லாதீங்க. இட்ஸ் an NCRB ரிப்போர்ட், அஃபிஷியல் ரிப்போர்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். நம்ம படிக்காத மேதை காமராஜர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவரையே படிக்காத மேதைன்னு சொல்றோம். அவர் படிக்காததுனால அவர் மேதையா? அவர் பெருசா ஒன்றும் படிக்கலையே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அவர் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் இலவச பள்ளி கல்வியை கொடுத்திருக்கார், அந்த உணவை கொடுத்திருக்கார், சீருடை கொடுத்திருக்கார். இதனால நம்ம அவரை மேதைன்னு சொல்றோம். அப்போ பள்ளி கல்வி எவ்வளவு அவசியம்? இதுக்கு உங்களுக்கு கவுண்டர் இருக்கா? பள்ளி கல்விங்கிறது அந்த காலத்தில் ஜாலியாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வரும்போது நல்லா தான் இருந்தது. இப்போ போய் கேட்டு பாருங்க, யாருமே பள்ளி கல்வி நான் சூப்பராக ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறேன்? அந்த காலத்தில் பள்ளிக்கல்வி வரும்போது இப்போது SSLC பாஸ் பண்ணானா நல்ல தமிழ், இது தமிழ் புலவர். இப்போது எங்கள் தாத்தாலாம் சம்டைம்ஸ் தமிழ் என்ன பேசுவோம். ஆப்வியஸ்லி என்னோட எங்கள் அம்மா தமிழில் பெட்டர், எங்கள் அம்மாவோட எங்கள் தாத்தா தமிழில் பெட்டர். வரும்போது எல்லாம் நல்லா தான் வந்தது பள்ளிக்கல்வி. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ புல்லிங், ப்ரெஷர் அது மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ணுவேன்? அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 10 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடுறா. இப்ப இந்த போட்டி போடுறச்சே அதுல இருந்து 10 பேரை தான் செலக்ட் பண்ணோம்னா அவ்வளோ ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப நேச்சுரல். அதை ப்ரெஷரா நம்ம பார்க்க கூடாது, நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அதை பார்க்கணும். இந்த +2 எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னா டிவி பார்க்கக்கூடாது, ஃபோனை பிடுங்கி வச்சிடுறார்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவா வெளில போகக்கூடாது, வெளியில் இருக்கிறவா வீட்டுக்கு வரக்கூடாது. இவ்வளோ ப்ரெஷரோட படித்து அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி கூட சந்தோஷம் வரமாட்டேங்கிறது. இதை கூட நான் சொல்லலப்பா. இப்போ பேசின மாபெரும் விஐபியான அதுல்யா அவர்கள் போன வருடம் வாதி சம்வாதியின் போது இந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறார்கள். காரணம், அப்போது அவருக்கு JEE எக்ஸாம். அந்த எக்ஸாமை நல்லா எழுதி இப்போ காலேஜில் நல்லா சீட்டு கிடச்சி, அதனால பள்ளி கல்வி தந்த அழுத்தமெல்லாம் காற்றில் கரைந்து விட்டது. ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போனோடனே தான் புரிஞ்சது, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனோடனே தான் தெரிஞ்சது பள்ளி கல்வி எவ்வளவு உயர்ந்தது. நம்மளுடைய பள்ளிக்கு கோவிலே கட்டி கொண்டாடலாம் அப்படின்னு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் புரியாது. என்ன பண்றது, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியாது. கோவில் கட்டிட்டேலா? அததான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன இல்லையா காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் உலகத்துலன்னு. நீங்கள் 15 வருஷம் பிறந்ததுலேருந்து படித்து ஸ்கூலில் படித்து எனக்கு இந்த ஃபீல்டில் தான்ப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதில் டேலண்ட் இருக்குது, நான் எனக்கு உழைக்க பிடிக்கிறது, நான் உழைக்கிறேன் வரேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ 15 வருஷம் வேஸ்ட்டு தானே. இப்போ நீங்கள் சோஷியலைசிங் பண்ண கிடைக்காதுன்னு சொன்னேன்னா அந்த காலத்து இந்தியன் ட்ரேடர்ஸ்லாம் மோர் தென் 16 லாங்குவேஜஸில் வெறும் கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணியிருக்கா. அப்போ அவள் பள்ளிக்கு போனாலா? எல்லாரும் பள்ளிக்கு போனாலா? அவள் தர்மத்தில் வரவா அந்த லீனியேஜ்லேயே வந்து அதை அப்படியே கற்றுண்டு அதில் மாஸ்டர் பண்ணி அவள் அது பண்ணாலே தவிர ஒருத்தரும் இது படி சயின்ஸ் படித்து, சோஷியல் படித்து, மேத்ஸை படித்து, எல்லாத்தையும் படித்து, இன்னும் ட்ரிகனாமெட்ரி எல்லாத்தையும் படித்து எனக்கு எல்லாம் வரல, நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் டேலண்ட் இருக்குன்னு பண்ணால் 15 வருஷம் வேஸ்ட்டு தானே. அந்த காம்படிஷனுக்கு அந்த 15 வருஷம் போச்சு இல்லையா? நோ நீட். அவ்வளோ நாலேஜ் நீ எக்யூப் பண்ணல 15 வருஷமா. 15 வருஷம் சும்மா இல்லையே நீ. அத்தனை ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்காவது படிச்சிருக்கோம்ல.
அது பிடிக்காது அப்படின்னு எப்படி தெரியும்? நம்ம படிச்சதுனால தானே படிச்சதானே தெரியும். தெரியும். சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்போஷர் இருந்தா தானே we can even decide if we like a subject. பாவக்காய் சாப்பிட்டா தானேமா தெரியும் அது கசக்குமா அது திதிக்குமா. ஆனா எல்லாரும் பாவக்காய் கசக்கும்னு சொன்னாலே அது பாவக்காய் கசக்கிறதுன்னு தெரியாது. சில பேருக்கு பாவக்காய் கசப்பு தானே பிடிக்கும், சில பேருக்கு பாவக்காய் கசப்பு தானே. நான் இந்த சைடும் பேசணும் இந்த சைடும் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஓகே, now see this round is you place a point and they have to counter. okay அப்படியே பாயிண்டே இருக்க கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஞ்சிருவேல் பண்ண எனக்கு பயமா இருக்கு. கௌரவ பாண்டவ யுத்தமே இங்க ஒரு மகாபாரத யுத்தம். போர் அப்படியே கிழிச்சு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். we'll place a point, you have to counter. there are only 2 more minutes because we are going to end it. நான் இன்னும் பாயிண்டே பிளேஸ் பண்ணல. பால் கடைக்கார மாதிரி பெல் அடிச்சேன். பாயிண்ட். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜென்ரலி ஒரு சர்க்குலர் வருது. How many of you are facing from ADHD issues? Attention Deficit Hyperactivity Disorder Syndrome. இதை நான் அழுத்தமா பாடம் பண்ணியிருக்கேன் சுபத்ரா. Attention Deficit Hyperactivity Disorder Syndrome. இது ஹால் டிக்கெட் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி வர ஒரு கொஸ்டின். டஸ் யுவர் சைல்டு சஃபர் ஃப்ரம் திஸ்? அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாம் மென்டல் கவுன்சிலிங் செஷன் எத்தனை பேருக்கு அட்டென்ட் பண்ணணும்? எக்ஸாமுக்கு அப்புறம் போஸ்ட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் செஷன் எத்தனை பேருக்கு அட்டென்ட் பண்ணணும்? ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரீ ரிசல்ட் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் செஷன்ஸ், ரிசல்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ரிசல்ட் ட்ராமா ஹேண்ட்லிங் செஷன்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணணும்? இந்த மாதிரியா ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கலன்னா எதற்காக இவ்வளவு கவுன்சிலிங் செஷன்ஸ்? ஓகே, ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது எதனால வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இட் கேன் அரைஸ் டியூ டு இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டி, ப்ரீநேட்டல் ட்ரிகர்ஸ், இல்லாட்டு எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இத்தனை இருக்கு. ப்ளஸ் போஸ்ட் எக்ஸாம், போஸ்ட் ரிசல்ட், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், இது எல்லாமே ஃபியர் ஆஃப் சொசைட்டல் ஜட்ஜ்மெண்ட், நாட் ஃபியர் ஆஃப் எக்ஸாம். நம்ம தப்பா புரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது முதலிய பழக்கங்கள்லாம் ஏன் வருதுன்னா, மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எழுதுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எக்ஸாம்ல மாத்தி கொடுத்தா அதே இது ஃபெயில் வாங்கிட்டு வந்தா. these are exceptions and excuses because எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதுங்கறவன் ஹோம் ஸ்கூலிங் பண்றவங்க கூட காப்பி அடிக்கலாம். இந்த மாதிரி காப்பி அடிக்க பழக்கம்லாம் ஏன் வருதுன்னா, மைண்டுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட், சொசைட்டில பழகிற ஆஸ்பெக்ட், வெறும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அந்த ஒரு மைண்டோட ஒரு என்ன சொல்றது, டாபிக் ஹஸ் பீன் சேஞ்ச்ட் புஷ்பவல்லி. அந்த டாபிக்கே இல்ல. we are talking about ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கவுன்சிலிங், எக்ஸாம்க்கு முன்னாடியும் பின்னாடியும் கவுன்சிலிங் ஏன் நடக்குது? ஓகே, ஜனனி நாராயணன் அவர்கள் சொன்ன மாதிரியே நான் இன்னும் கொஞ்சம் லீனியண்டா போறேன். ப்ரெஷர்னாலேன்னு வச்சுக்கலாம். சம் மைனாரிட்டி பீப்புளுக்கு இது மாதிரி வருதுனால இட் இஸ் நாட் அ டிஸ்க்ளைமர் சிச்சுவேஷன். நீங்க சொன்ன மாதிரி ADHD அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னீங்களே, அது மாதிரி இட்ஸ் நாட் அ டிஸ்க்ளைமர் சிச்சுவேஷன். ஒரு 2 or 3 பீப்புளுக்கு வருதுனால 10 பேருக்கும் எக்ஸாம்னால அது வந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஸ்கூல்ல ஆர் யூ வேக்சினேட்டட்னு கூட தான் கேக்குறார். அப்போ அது கேக்குறதுனால ஸ்கூல் இஸ் a breeding ground for virusனு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் ஸ்கூல்ல ஆர் யூ வேக்சினேட்டட்னு கேட்கறது பிசிக்கல் வெல்பீயிங்கை பத்தி கேட்கறதுக்கு. இது கொஸ்டின் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், அழுத்தம் தான் கொஸ்டின். ஸோ அந்த டாபிக்ல இருந்து நம்ம டீவியேட் ஆக வேண்டாம். இல்ல, இது அந்த அழுத்தம், அந்த அழுத்தத்துக்கு பிசிக்கல் வெல்பீயிங்க்கு வேக்சினேட்டடான்னு கேட்கறதுக்கும் மென்டல் வெல்பீயிங்க்கு கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவர்கள் தரப்புல பிளேஸ் பண்ண கொஸ்டினை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்க தரப்புல இருந்து பிளேஸ் பண்ற கொஸ்டினை அவர்களுக்கு கொடுக்க போறேன். ஆன்சர் திஸ் கொஸ்டின். ப்ரீ ரிசல்ட், போஸ்ட் ரிசல்ட் ஸ்ட்ரெஸ், ஹவு டு யூ ஹேண்டில்? ப்ரீ எக்ஸாம், போஸ்ட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், ஹவு டு யூ ஹேண்டில்? ஏன்னா நமக்கு நீங்க சொல்ற பதிலை வச்சுதான் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த அழுத்தத்தைங்கிறது தெரிய வரும். See, this வாதி சம்வாதி is for a reason. சும்மா சண்டை போட்டுட்டு விடுறதுக்கு இல்ல. இதனால அங்க இத வாட்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்க கூடிய வாய்ப்பை தான் நம்ம கொடுக்கிறோம் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மூலமா. இது ஒரு ஃபன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி மட்டும் இல்ல.
இது வந்து உங்களுக்கு ஹியூமரஸா இங்க இருக்கே தவிர அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை. ஐ திங்க் பல ஸ்கூல்ஸ் வந்து இந்த ரெமடியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், அது மாதிரி யோகா அண்ட் நர்வல் அந்த ப்ராப்ளம்க்கு வரக்கு வந்து அதுக்கு ரெமடி யோகா, மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். இன்னொரு பாயிண்ட், பேக் டு பேக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்றா. திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு திஸ். போர்டு எக்ஸாம் அப்படின்றது தான் ஃபைனல் எக்ஸாம். ஃபைனலி அதை பத்தி தான் எல்லாரும் கேட்க போறா. ஏன் ஸ்கூல்ல இவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிறா அப்படின்னா we will finally lose the fear of board exam. அவ்வளோ பழக்கப்படுத்திடுவா. we'll become numb. at one point of time போர்டு எக்ஸாமும் ஒரு சாதாரண எக்ஸாம் தான் அப்படின்ற ஃபீலிங்கை இன்ஸ்டில் பண்ணதான் பேக் டு பேக் அவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிறா. அண்ட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஃபைனலி ஒரு நார்மல் எக்ஸாம் மாதிரி போய் எழுதிட்டேன். கொஸ்டின் பேப்பர் அப்போ மனப்பாடம் பண்ணி, அதாவது அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி क्वेश्चन पेपरல என்ன வர போறதுன்னு உங்களுக்கு நீங்க ஆல்மோஸ்ட் ஆன்சர்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் எழுதலாம். அப்ப சயின்ஸ்க்கு மேத்ஸ்க்கு வித்தியாசம் தெரியாது. சயின்ஸ் இங்கிலீஷ் எது மேத்ஸ் எதுன்னு வித்தியாசம் தெரியாம எழுதிட்டு இருப்பேன். We'll give our best. This is an exaggeration. No, many people they forget what they learned. 2 நாள் எக்ஸாம் எழுதி 2 நாள் கழிச்சு ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்க்கு அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்க்கு அதே பாடத்தை எடுனா அது ஏதோ எக்ஸாம்க்கு படிச்சேன்பா மறந்துட்டேன். நீங்க மீட் பண்ணவாளா மார்க்குக்காக படிச்சிருக்கலாம். நீங்க மட்டும் அறிவுக்காக படிக்கிறோம். ஒரு கான்செப்ட் புரிஞ்சு படிச்சா அப்படி சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுட்டா அப்புறம் அது எப்படி மறக்கும்? ஸ்கூல்ஸ்ல நம்ம புரிஞ்சு படிச்சோமான்னு யாரும் கேர் பண்றது இல்ல. நம்ம எடுத்த மார்க்க தான் எல்லாரும் கேர் ஊர்ல பண்றாங்க. கேர் பண்ணனும் அவசியம் இல்ல. நம்ம புரிஞ்சு படிச்சா நமக்கு போதும். அப்படி நீங்க சொல்றது பார்த்தா 2+5 உங்களை மாதிரி வந்து அப்படி ஹை லெவல்ல எல்லாரும் யோசிக்க மாட்டா. Order. Now it's becoming a court. So now let us come to the conclusion. இப்போ பள்ளி கல்வி அறிவை நோக்கி தான் பயணிக்கணும். அதோட இலக்கு, அதோட டெஸ்டினேஷன் அறிவு, நாலேஜ். அந்த நாலேஜை சம்பாதிச்சு அதன் மூலமா நம்ம நாட்டுக்கு எப்படி சேவை செய்வோம், அதன் மூலமா நம்ம தனம் தனாத் வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்மம் தத சுகம். அதனால இது வந்து ஒரு செயின். இந்த படிப்புல அழுத்தத்தை நீக்கணும்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், யோகா, மெடிடேஷன் மட்டும் போராது. நமக்கு ஒரு பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கணும். அப்படிங்கிறது தான் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா அட்வொகேட்ஸ். ஒரு பேசிக் பேலன்ஸ், மைண்டில் ஒரு பேலன்ஸ். ஒரே தெரியா மேலே குதிக்கிறது கீழே குதிக்கிறது இல்லாம ஒரு பேலன்ஸ்டான ஒரு பார்வை, ஒரு நோக்கு. அதுதான் விஜயஸ்ரீ ஸ்கூல் தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம்ங்கிறல அந்த இவர்கள் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ். எப்படி அழுத்தத்தை ஏன் இப்படி கொடுக்கறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது முதல்ல எக்ஸாமினேஷனுக்கு முந்தின நாள் படிக்கிறதுங்கிறத கூடாது. முதல்லேருந்தே அதை பிளான் பண்ணி படிக்கணும். பிளானிங் 1. 2வது, பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமான ப்ரெஷர். ஒரு 99 வாங்கியிருக்கான் ஒரு குழந்தைனா வெரி குட் அப்படின்னு சொல்லுவா. என்னடா அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த கணேஷ், அவன் எப்படி அவன் 100க்கு 100மா அப்படின்னு உடனே அம்மா முறைப்பா. ஏன்னா அவன் 100க்கு 100, இவன் 99 தான் அப்படின்னு உடனே பட்டார்னு இவனுக்கு ஒரு குட்டு. ஏன்னா அவன் 100 வாங்கும்போது உனக்கு என்னடா 100 வாங்குறது குறைச்சல். அந்த ஃபீலிங் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாது. பேரண்டல் ப்ரெஷர் குழந்தைகளுக்கு வேண்டாம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர டீச்சர்ஸும் ப்ரெஷர் போட்டு, பேரண்ட்ஸும் ப்ரெஷர் போட்டு, ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோடா மார்க்கு மட்டுமே லைஃப் இல்லை. ஆனா மார்க்க பொறுத்து தான் லைஃப். இதுதான் ட்ராப். நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுமே தவிர we are caught in a trap. ஒரு சூழ்நிலை, நம்ம அந்த சூழல்ல ஒரு மாய வலையில சிக்கியிருக்கோம். அந்த மார்க்கை பொறுத்து தான் உனக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலை அதை பொறுத்து தான் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா அதை எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ண வேண்டியது. 1, நம்ம மனசை அமைதியாக்கி நமக்கு இதை பிடிக்கும்படியான, இப்போ இன்டர்நெட்ல எல்லாம் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்திருக்கு, அந்த பிடிக்கிற மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸை பார்த்து கான்செப்டை நம்ம உள் வாங்கிக்க ஆரம்பிக்கணும். 2வது, அன்னன்னைக்கு படிக்கிறத ஒரு குட்டி குட்டி நோட்ஸா சம்மரியா எழுதிட்டா பிஃபோர் த எக்ஸாம் அவ்வளோ ப்ரெஷரோ டென்ஷனோ இருக்காது. சுபத்ராஜி சொல்ற மாதிரி சூசைடல் ரேட்ஸும் இருக்காது.
வாரத்துக்கு ஒருத்தன் 4வது மாடியிலேருந்து கீழே குதிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது. 3வது கரெக்ட் யூஸ் ஆஃப் செல்போன் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணிட்டே இருந்தானா அது வந்து ஒரு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும்னா எந்த குழந்தைகளும் ராத்திரி தூங்குறது இல்லை. அதை பேரண்ட்ஸ் கவனிக்கவும் முடியறதில்லை. ஏன்னா பேரண்ட்ஸும் மொபைல்ல தான் இருக்கா, சில்ட்ரனும் மொபைல்ல தான் இருக்கா. இது வந்து கேட்கும்போது சிரிப்பா இருக்கே தவிர, நாங்கள் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் போய் எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்குன்னு கேட்கும்போது அத்தனை குழந்தைகளும் கையை தூக்கும். யாரும் எந்த குழந்தைகளும் கிட்டத்தட்ட 6 மாசமா நாங்க போற ஸ்கூல்ஸ் எல்லாம் எந்த குழந்தைகளும் தூங்குறது இல்லை. அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், அழுத்தம். ஆனா அந்த அழுத்தம் இந்த படிப்புனாலதான் வருதுன்னு நான் சொல்ல முடியாது. இந்த பேரண்ட்ஸ்னாலும் வரலாம், மார்க் வாங்கணுமேனு வரலாம், இல்ல மொபைல் பார்த்துட்டே நமக்கு பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால வரலாம், ஷார்ட்ஸ்னு அதை பார்த்து ரெஸ்ட்லெஸ்னஸ்னால வரலாம். மைண்டை ரிலாக்ஸ்டா காமா ஒரு சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எப்படி சத்ரபதி சிவாஜி ராஜாக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்து, மகாபாரதம் சொல்லி கொடுத்து, பாகவதம் சொல்லி கொடுத்து மதர் ஆஃப் த நேஷன் ஜீஜாபாய் வளர்த்தார்களோ அப்படி நம்ம எல்லாருமே மதர் ஆஃப் த நேஷன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் தான். நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஒரு குழந்தைகளும் சொசைட்டிக்கும் பாரத மாதாக்கும் ஒரு ஜெம், ஒரு ரத்தினமா இருக்கணுமே தவிர ஒரு பேர்டனா. இப்பெல்லாம் குழந்தைகள்லாம் கல்யாணமே வேண்டாங்கிறது, கல்யாணம் பண்ணிட்டாலும் குழந்தைகள்லாம் வேண்டாங்கிறது. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது பள்ளி கல்வி மட்டும் அழுத்தத்தை கொடுக்கல, கல்யாணம் அழுத்தத்தை கொடுக்கறது, குழந்தைகள் பிறக்கிறது அழுத்தத்தை கொடுக்கறது, எல்லாமே அழுத்தத்தை ஏன் கொடுக்கறதுன்னா நமக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் ஆத்ம சுகத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தெரியல. வெளியிலேருந்து வர பொருள் தான் சுகம் கொடுக்கும்னு நினைச்சு நம்ம விதவிதமா வாங்கி தரோம். மிட்டாயில ஆரம்பிச்சது, எக்லஸ் சாக்லேட்ல ஆரம்பிச்சது, அதே இப்போ ஐபோன்ல வந்து இந்தா எல்கேஜிலேயே போன் வேணுமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஐபோனை வந்து கொடுத்து விட்டுரும். வெளி பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரியான விஜயஸ்ரீ ஸ்கூல்ல இப்போ கிட்டத்தட்ட 390 children have participated in திருப்புகழ், அபங், குவிஸ், ஸ்தோத்ரம்ஸ், தீக்ஷிதர் ஸ்கிட், சாங்ஸ் அண்ட் பிரசன்டிங் விஷ்ணு சஹஸ்ரநாமம், திருமெம்பாவை. இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட், எல்லாரோடையும் சத்தான நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஷர்னால தான் பேட் ஹேபிட்ஸை நோக்கி குழந்தைகள்லாம் இன்றைய தினம் இது அட்ரஸ் பண்ணியே தீர வேண்டிய விஷயம். எல்லா குழந்தைகளும் குடிக்கிறது, எல்லா குழந்தைகளும் போதை பொருட்களுக்கு அடிமையாருது, எல்லா குழந்தைகளும் ஏதோ விதத்துல ஒரு அடிக்ஷன், செல்போன் அடிக்ஷன். எல்லாம் சரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பேரண்ட்ஸுக்கு. பேரண்டிங் ஹேஸ் பிகம் சச் அ பிக் க்ரூஷியல் இஷ்யூ டுடே. நல்லபடிதான் குழந்தைகள் வளர்றதா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாது. அப்போ நமக்கு சத்சங்கம், குரு கிருபை, நம்மளுடைய பாரத தேசத்து இதிகாச புராணங்கள் தான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் ஏன்ஷியன்ட் ரூட்ஸ்க்கு லுக் டு யுவர் பாஸ்ட். விவேகானந்தர் சொல்றார், லுக் இன் டு யுவர் பாஸ்ட், ஒன்லி தென் யூ கேன் மார்ச் இன் டு யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு கோட்டோட இன்றைய தினம் வாதி சம்வாதிய பியூட்டிஃபுல்லா நீங்க வாதாடினேன், ரொம்ப அழகா. ஆல் த 6 children very beautifully, very well said with quotes, came from your heart, within your heart. மனப்பாடம் பண்ணி சொல்லல, அழகா. இது வந்து இந்த பெனிஃபிட் என்னன்னா, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம அந்த காலத்துல ராமாயணத்துல இருந்து என்ன கத்துக்கலாம்? சேலஞ்சஸ். ராமருக்கு திடீர்னு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத நடு தெருவுல விட்டா திரும்பி எப்படி சக்கரவர்த்தியா ஆகி காமிக்கிறேன் பார் அப்படிங்கிறது ராமருடைய கதை. யுதிஷ்டரோட கதை அப்படிதான். புடுங்கியாச்சு, சொந்த சாம்ராஜ்யத்தையும் புடுங்கியாச்சு, ஒண்ணும் கிடையாது உனக்கு, நீ அனாத. மறுபடியும் ராஜசூய யாகம் பண்ணி மறுபடியும் சக்கரவர்த்தி ஆகி காமிக்கிறேன் பார், தர்மமான வழியில. அந்த தர்மம் தான் நம்மளோட பாரத மாதாவினுடைய சுப்ரீம் கோர் சோல். அந்த தர்மமே வடிவமான நம்ம பாரத மாதாக்கு நம்ம அறிவை, அழுத்தம் இல்லா அறிவை, பள்ளி கல்வியோ அல்லது நம்மளே சுயமா NIOS ஓப்பன் ஸ்கூலிங்கோ எதுவுமே அந்த கல்வி அழுத்தமே கொடுக்காம புது இன்வென்ஷன்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ஒருத்தரும் நீங்க எல்லாம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு தி
contributors to this motherland and to the world at large இருக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. அதன் மூலமா we all wish that all children should grow very successful in life. Jai Hind. Jai Hind.